அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு, ஒரு ஆராய்ச்சி பதிவு தான். ஜோதிட சாஸ்திரத்துல நீங்க எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மனிதன் என்ன ஆகுறான்னா நோய்வாய்ப்படுறான். ஏஜ்டான நோய் நொடிகள் வரும், தளர்ந்து போகும், இதெல்லாம் இயற்கை தான். ஆனால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் 80 வயசு வரைக்கும் இருக்கணும். 80 வயசுக்கு மேல இருக்கணும். 100 வயசு வரைக்கும் வேலை இருக்கலாம். ஆனால் இந்த 80 வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் உடையவர்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? என்னை பொறுத்தவரை என்ன சொல்றான்னா, பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தேவைதான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அது இல்லைன்னா வாழலாம் முடியாது. பாக்கெட்ல பணம் இருந்தால் ஒரு நிம்மதி இருக்கும். ஆனால் பொருளாதாரத்திற்கு அப்பாற்பட்டு என்ன சொன்ன, பொருளாதாரத்தை சம்பாதித்து பெரிய யோகவான்களாக இருக்கின்ற நபர்கள் கண்டிப்பாக அவர்கள் உடலால் பலவீனப்படுத்தப்பட்டு இருப்பார்கள். உடலால் பலவீனம் இருக்கும். மாத்திரை மருந்துகள், அதிகமான மாத்திரை மருந்துகள், காஸ்ட்லியான மாத்திரை மருந்துகள் எல்லாமே இருக்கும். இப்ப இதிலிருந்து இதை எப்படி நாம் சீர் செய்து கொள்வது? இதை நம்ம சீர் செய்து கொள்ளணும். அதாவது ஒரு நோய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சங்கடம். கரெக்டான டயத்துக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கணும், பிபி செக் பண்ணணும், சுகர் செக் பண்ணணும், எல்லாமே செக் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் சிரமமான வேலைகள் தான். அப்ப இதற்கு ஒரு சூத்திரம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பயன்படுத்தி கொண்டிருப்பது நான் இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் ஆகி, கடவுள் அருளால் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் ஆனதே கிடையாது. இதை ஏன் பெருமையாக சொல்லல, என்ன காரணம்னா, எனக்கு அந்த ஒரு அலர்ஜி, ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு உண்டான ஒரு அலர்ஜி எல்லாம் உண்டு. இத்தனைக்கு 2 பிள்ளைகள் எல்லாமே மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். முக்காவாதி எங்க வீட்டுல மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். அப்ப ஏன் அதை நான் வெறுப்பேன் அப்படின்னு குழந்தைகள்லாம் சொல்லும். ஒரு நாள் என்ன எல்லாம் செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு போங்க, நாங்க செஞ்சு கொடுக்கோம் அப்படின்னா. இந்த வேண்டாம், எனக்கு சரியா போய், ஏன்னா எனக்கு நான் தான் மருத்துவர். ஏன்னா உடல்ல இருக்கிற பிணிவிடைகளை என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய மூச்சு காற்றை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். உடல்ல இருக்கிற என்ன பிரச்சனைனாலும் நமக்கு தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான மனோநிலை உடையவர்களாக நம்ம மாறிக்கணும். நம்ம தான் மருத்துவர் நமக்கு. அப்ப இதற்கு என்ன சூத்திரம் இருக்கிறது என்று சொன்னால், உங்களுடைய நாளுக்குடையவன், லக்கணத்திற்கு நாளுக்குடையவன் தான் சுகஸ்தானாதிபதி. இந்த நாளுக்குடையவன் சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் கண்டிப்பாக நமக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கணும். அதாவது அடிக்கடி ஆஸ்பத்திரி, மாத்திரை மருந்து, எதற்கெடுத்தாலும் ஆஸ்பத்திரி, எதற்கெடுத்தாலும் டாக்டர் அப்படின்னு போகக்கூடியவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், நம்மளுடைய நாளுக்குடையவன் நமக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்துல இருக்க மாட்டான். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா, அதற்கு என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றுதான். அதே சமயத்துல தாராபலன் இல்லாத நட்சத்திரத்திற்குண்டான உணவை நாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இப்ப நாளுக்குடையவன் என்ன சொன்னா, உங்களுக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் அந்த உணவை உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் நாலாவது சுகஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் உங்களை ஆயுளை கொள்ளும், உறுதியா கொள்ளும். நீங்கள் பரிசித்து பாருங்கள். நாளுக்குடையவன் நின்ற இடத்திற்கு நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் உங்களுடைய உயிரை கொள்ளும். அதுலதான் பெரிய பிரச்சனைகள், தன்மைகள் உங்களுக்கு என்ன சொன்னா, பெரிய நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அப்ப நாளுக்குடையவன் தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த உணவை சாப்பிட்டு கொள்ளலாம்.
நாளுக்குடையவன் தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அந்த நாளுக்குடையவன் என்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் என்னைக்கு இருந்தாலும் அந்த உணவை தயவு செய்து தொட்டே விடாது. அது தாராபலன் சரி இருக்கலாம். ஏன்னா நாளுக்குடையவன் உங்களுக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரத்துல உட்கார்ந்து அந்த 8வது நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலன் நட்சத்திரமா உட்காந்துரு. 2 பக்கத்துலயும் இது விஷம்தான். அந்த விஷத்தை நீங்கள் சாப்பிடாதீர்கள். அது கண்டிப்பாக விஷம், கண்டிப்பாக விஷம். இதை நான் அனுபவத்துல சொல்றேன். கண்டிப்பான மரண விஷத்தை கொடுக்கும். அப்ப அந்த மரண விஷம் எது என்று நீங்கள் கண்டுபிடிக்கணும். நாளுக்குடைய நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். இந்த கர்மாந்திரத்தை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அனுபவிச்சிருக்கேன். உறுதியாவே அனுபவிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்தது. அதற்கு பிறகுதான் என்ன சொன்ன நான் சுதாரிச்சேன். எந்த நாளில் மக்கள் எந்த இடத்திற்கு வந்தாலும் நட்சத்திரத்தை ரொம்ப கணக்கு பண்ணி வச்சிருப்பேன். இன்னைக்கு நட்சத்திரம் என்ன ஓடுது, இந்த நட்சத்திரம் நமக்கு என்ன சாதகமா பாதகமா, தனஸ்தானாதிபதிக்கு இது எப்படி, சுகஸ்தானாதிபதிக்கு இது எப்படி, தனஸ்தானாதிபதிக்கு எப்படி, சுகஸ்தானாதிபதிக்கு எப்படி. ஏன்னா தனஸ்தானாதிபதிக்கும் சுகஸ்தானாதிபதிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. தனம் விட்டால் என்ன சொன்னா சுகம் வந்துடும். ஆனால் தனம் சுகம் வராத நிலைமையை உருவாக்கிடும். அப்ப மனிதன் என்ன சொல்றான்னா தனம் அப்படிங்கிறது கர்மம் அப்படின்னு தான் பேர். தனஸ்தானாதிபதிக்கும் கர்மஸ்தானாதிபதிக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா தனஸ்தானாதிபதிக்கும் 10ஆம் பாவத்துக்கும் தொடர்பை இல்லாமல் வராது. அப்ப அந்த தனஸ்தானாதிபதி என்பது கர்மஸ்தானாதிபதியோடு தொடர்பு கொள்வதனாலும், அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா 10ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவம் என்ன சொல்றான்னா 7ஆம் பாவமாக வந்துடும். 10ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவம் 7ஆம் பாவமாக வந்துடும். அப்ப அந்த சுகஸ்தானத்திற்கும் எப்பயுமே 10ஆம் பாவத்திற்கும் தொடர்பு உண்டு. 2ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் தொடர்பு உண்டு. இது அதனாலதான் சில பேர் பணத்தின் மேல் ரொம்ப பிரியப்படுவீங்க. எனக்கு நிறைய வேணும் அப்படிங்க. நான் என்ன சொல்றேன்னா, தேவையான அளவு பணம் வேணும். தேவைக்கு அதிகமாக பணம் இருந்த யாருமே நிம்மதியாக இல்லை. பணத்தை இன்று வந்தது, நாளை வருவதற்கு தேடுங்கள், நாளன்னு வருவதற்கு தேடுங்கள். இது நன்றாக இருக்கும். சேர்த்து வைத்த யாரும் நிம்மதியாக இல்லை. சேர்த்து வைத்த யாரும் நிறைய இருக்கு. பேங்க்ல பணம் கோடி கோடியா வச்சிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரட்டி போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாத்திரை என்று சொல்லக்கூடிய அந்த சத்ருஸ்தானாதிபதியோட கையில தான் இவங்க பிடியெல்லாம் இருக்குது. அதனால எப்பயுமே உங்களுடைய சுகஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம், சுகஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம். இந்த 2 உணவுகளில் 4வது சுகஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த தாராபலன் சரியாக இருந்தால் அந்த உணவை சாப்பிடுங்க. ஆனால் அந்த சுகஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்து உணவை தயவு செய்து சாப்பிடாதீர்கள். அந்த 8வது நட்சத்திரத்திற்கு உண்டானவன் வருவான், தேடி வருவான். ஒரு கிளையண்டா வரலாம், நண்பனாக வரலாம், வருவான். வராமல்லாம் இருக்கவே மாட்டான். அந்த கோவில்களுக்கு நீங்க போக வேண்டிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவான். ஏன்னா பீடையை கொடுப்பதற்காக உருவாக்குவான். பீடையை உருவாக்குவதற்காக அந்த இயற்கையெல்லாம் அப்படியே கோர்த்து விடும். அப்படி நீங்கள் கோர்த்து விடும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, 4வது சுகஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் ஓடும் போதும் அந்த நாளில் அந்த கோவில்களுக்கோ அதற்குண்டான நட்சத்திரக்காரர்கள் என்ன சொல்றாங்க, நம்மளிடம் வரும்போதும் நீங்கள் பெரிய சஞ்சலங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கும்.
இது சத்தியமான உண்மை. எப்பயுமே டேஞ்சர் ஜோன் என்பது என்ன சொல்றான்னா வந்து 8வது நட்சத்திரம் தான். ஆனால் 8வது நட்சத்திரம் கொடுத்துத்தான் வந்து கர்மாவை கொடுக்கும். கர்மாவை கொடுத்து கர்மா வந்து என்ன சொன்னா இனிப்பு போன்ற விஷம். கர்மா என்பது இனிப்பு போன்ற விஷம். அந்த கர்மா இனிப்பு போன்ற விஷமாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பாதிப்பு தன்மைகளை வந்து கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். நேற்று ஒரு ஜாதகம் எழுதுனேன். என்னுடைய சுகஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்துக்கு ஜாதகம் எழுதுறேன். ஜாதகம் வந்து ரொம்ப வேண்டிய கிளைண்ட் சார். அது ஜாதகத்துல தவறு இருக்கிறது, தவறு இருந்ததை கண்டுபிடிச்சிட்டு தவறுங்க சார், இதை எழுதி கொடுத்துருங்களேன் அப்படிங்காங்க. உட்காந்து வந்து சார் அதை இன்னைக்கு விட்டுட்டா நாளைக்கு வந்துடுறேன் சார், நமக்கு வேற வேலைகள் வந்துருமே அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறேன். அதற்குண்டான வந்து என்ன சொன்னான்னா ஒரு தோஷத்தை, அந்த தோஷத்தை வந்து அது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நமக்கு பண்ணி சங்கடங்களையும் பிரச்சனையும் கொடுப்பதை அதை எழுதி வாங்கி விட்டு போன ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள அதோடைய சிம்டம்ஸ் நமக்கு தெரியும், எனக்கு தெரியும். தெரிஞ்சு வந்து அதை கொஞ்சம் சின்ன சரிபடுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால நான் வந்து அதுல இருந்தெல்லாம் தப்பி. ஏன்னா ஜோதிடர் வந்து தான் பெரிய கர்மாவை தூக்கி சுமக்கக்கூடிய நபர். ஜோதிடர் தான் ஒரு கர்மாவை தூக்கி சுமக்கக்கூடிய நபர். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து அந்த அதாவது வந்து ஒரு அழுக்கு ஒரு எச்சி பாத்திரங்களை எல்லாம் கழுவி கொடுக்கிற ஒரு நபர் தானே வந்து என்ன சொன்னா ஜோதிடர். எச்சி பாத்திரத்தை கழுவி கொடுக்கிற நபர், சுத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய நபர். அந்த நபர் வந்து என்ன சொல்றான்னா எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து அவர் வந்து தன்னை தைரியப்படுத்தி கொள்வதற்கு சில நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தைரியப்படுத்தி கொள்வதற்குண்டான ஆதிபத்தியத்தை நீங்கள் வந்து வச்சுக்கிடணும். இல்லைன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வரும். இதுல என்ன வந்து இந்த 8வது நட்சத்திரத்திற்கு தொடர்பு, இந்த சுகஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரம் வந்து எப்பயுமே வந்து 12ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்தது, லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த அந்த அது அந்த 12வது நட்சத்திரம் 12வது லக்கணத்தில் நம்ம லக்கணத்திற்கு 12ஆம் இடத்துல வந்து என்ன சொல்றான்னா அந்த சுகஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்துக்கு உடைய கிரகம் 12ஆம் இடத்துல வந்து இருந்தது என்று சொன்னால் என்ன செய்வான், அந்த மாதிரி நபர் வரும்போது என்ன சொல்லலாம்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா வந்து 4ஆம் இடத்துக்குரிய நட்சத்திரம், 4ஆம் இடத்திற்கு உண்டான கிரகம் நின்ற இடத்திற்கும் பணத்துக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. 2ஆம் இடத்தை விருத்தி பண்ணக்கூடிய சக்தி வந்து என்ன சொன்னா 4ஆம் இடத்திற்கு உண்டு. அந்த 4ஆம் இடமே வந்து என்ன சொன்ன ஒரு சுகஸ்தானாதிபதி. அந்த சுகஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் 12ஆம் இடத்தில் வந்து 12ஆம் இடத்தில் இருந்தது என்று சொன்னால் அந்த இடத்தில் வந்து சந்திரன் வரும்போதும் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இதை நான் அனுபவத்துல பார்த்திருக்கேன். ஒரு நபர் வந்து என்ன சொன்னா, ஒரு நபர் பேரை சொல்ல விரும்பல, எனக்கு அந்த நட்சத்திரம் வந்து என்ன சொல்றான்னா சுகஸ்தானாதிபதிக்கு 8வது நட்சத்திரம். அந்த நட்சத்திர நபரை வந்து நான் வந்து என்ன செய்ய, என்னிடம் வந்து ஒரு தொழில் நிமித்தமாக தொடர்பு கொண்டார். அவருக்கும் தொழில் நிமித்தமாக கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பொருளாதார வரவு செலவு இருந்தது. நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் இறக்கம் பார்ப்பேன். நம்மளால ஒருத்தர் பிழைக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிழைக்கிற நபர் வந்து என்ன சொன்னா பிழைச்சிட்டு போறாரு அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உண்டு. நம்ம என்ன சொன்னா ஆத்துல போற தண்ணியை வந்து என்ன சொன்னா வந்து யாரு குடிச்சாலும் என்ன, நமக்கு கிடைக்குது அவங்களுக்கு 2 கிடைக்குதுன்னா சரி அப்படின்னு விட்டுருவேன். ஆனால் அதனால் என்ன நடந்தது என்பதை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பாதிப்பு உண்டு பண்ணுச்சு. யோசிச்சு பாக்குறேன், ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு கரெக்டா கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாளுக்குடையவர் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னா அவர் வந்து என்ன சொன்னா வந்து அந்த 8வது நட்சத்திரத்துக்கு 19வது நட்சத்திரம்.
என்ன செய்வது? அப்ப எங்கெல்லாம் போய் இந்த கிரக நிலைகளை நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது, அந்த நபர் அப்பாவிதான். அந்த நபர் என்ன சொன்னான்னா எந்தவித கண்ணிங்கும் இல்லை, அவர் அப்பாவிதான். அவர் அவருடைய கிளையண்ட்டை நம்மகிட்ட கொண்டாந்து விடும்போது, அவருடைய கிளையண்ட் இங்க போனீங்கன்னா சரிபடுத்தி தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை கைகாட்டி விட்டவர் தான். அதனால் ஒரு பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்தவுடனே எனக்கு பிரச்சனைகள் வந்தா என்ன சொன்னா தீர்க்க தெரியும். எனக்கு ஒரு தேங்காய் போதும், ஒரு தேங்காய் தான். போட்டு அடிச்சுட்டு என்ன சொல்றானா நீட் பண்ணிடுவேன். போட்டு அடிச்சுட்டு என்ன சொன்னா கரெக்டான ஒரு டயருக்கு அந்த டயத்துல என்ன சொன்ன ஒரு செதற்காயை அடிச்சிட்டோம்னா என்ன சொன்னா இது எல்லாரும் செய்ய முடியுமா அப்படின்னா என்னுடைய ஜாதகத்திற்கு நான் சரி பண்ண முடியும். ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் என்ன சொன்னா எதை வெட்டி போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. எதை வெட்டி போடணும்னு கணக்கு இருக்கு. அப்பதான் யோசனை பண்ணேன். 2 நாள் கொஞ்சம் என்ன சொன்னா அவர் என்ன சொன்னா பதறாரு. ஐயா ஐயா ஐயாங்க, என்ன ஐயா பிரச்சனையை நீ முடி சரியாயிரும் அப்படின்னா அது பிறகு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லலாம்னா ஏன் நான் இத்தனை வருஷமா 27 வருஷமாக என்ன சொன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னை யாருமே என்ன சொன்ன ஹராஸ் பண்றதுக்கெல்லாம் முடியாது. அப்ப அவர் ஊடால என்ன சொல்றான்னா ஒரு கிளையண்ட்டுக்கு இணைப்பாக இருந்ததுன்னா அந்த கிளையண்ட் போய் அவன் கழுத்தை பிடிக்கும் போது அவரால் ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்றது? பிறகு கடைசியில் பிடிச்சிட்டு சரி கழுதைய பிரச்சனையை முடிச்சு விடு அப்படின்னு சொல்லி நான் ஐடியா சொன்னேன். அதுபடி முடிச்சு விட்டுட்டு அவர் நிம்மதியானார். இனிமேல் நான் நினைச்சாதான் என்ன சொன்னா அவர் மூலமாக அவர் ஒரு ஜோதிடர் தான். அந்த ஜோதிடர் தனக்கு தெரியாத விஷயங்களை இங்க சொல்லி சரி பண்ணக்கூடிய ஒரு எல்லா மனிதனுக்கும் இயற்கை தான். இதை நான் இனிமே நினைச்சாதான் யாரும் இங்க வர முடியும். இல்லை நான் தூக்கி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுவேன். அப்ப இதெல்லாம் உடலையும் கெடுக்கும், மனத்தையும் கெடுக்கும், ஆஸ்பத்திரிக்கும் போகும், கை நட்டத்தையும் ஆக்கும் என்பது சாஸ்திரம். அதனால நீங்க கண்டுபிடிச்சுக்கிடுங்க. நாளுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் உங்களுடைய உடலை பலவீனமாக்கும், பொருளாதாரத்தை என்ன சொன்னா பலவீனமாக்கும், நட்பு ரீதியாக பலவீனமாக்கும். நீங்கள் போய் என்ன சொல்றான்னா ஒருத்தரை தண்ணிக்குள்ள விழுந்த ஒருத்தனை காப்பாத்துற மாதிரி அவனுக்கு நீச்சல் தெரியலன்னா நம்மள என்ன செய்வான்? நம்மளை என்ன சொல்றான்னா தான் ஆத்தோடு போவதை நம்மளும் சேத்தோடு இழுத்துட்டு போய்விடுவான். அதனால் இந்த நாளுக்குடைய நின்ற நட்சத்திரம் தாராபலன் இல்லாமல் இருந்தால் அதற்குண்டான உணவை தானம் பண்ணுங்க. நாளுக்குடைய நின்ற நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம் உங்களுக்கு தாராபலன் இருந்தாலும் சரி, தாராபலன் இல்லைனாலும் சரி, அந்த உணவை தொட்டு பார்க்காதீர்கள், தானம் பண்ணுங்கள். நாளுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரத்தை கிட்டத்தில் கூட அண்ட விடாதீர்கள். அது உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.